வணக்கம். நான் வேலு பைக்கியார், நாமக்கல். நான் பைக் ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 25 வருஷம் ஃபோர்மேன் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு என்னோடய ஆர்பிக்காக ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன். இப்போ என்கிட்ட வர கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த ஆயில் சர்வீஸ்லாம் எதுக்கு பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்க. நம்ம லோக்கல் மெக்கானிக்ஸ் சொல்கிறதையும் அவங்க புரிஞ்சுக்கிறது. லோக்கல் மெக்கானிக்ஸ் வந்து ஆயில் மாற்றுறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆயில் மாற்றாததுனால என்னென்ன தீமைகள் ஏற்படும், அதனோட நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறது நிறையா கஸ்டமருக்கு தெரியல. ஆயில் மாற்றுறது வந்து பெரிய அது ஒரு செலவு மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அது இவங்களோட பணத்தை அவங்க மிச்சம் பண்ணுறாங்கிறது அவங்களுக்கு தெரியல. அது சம்மந்தமாக ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்கு தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அவசியம் பாருங்கள், உங்கள் பைக்கோட பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி. இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போவோம். ஒய் ஆயில் சேஞ்ச் இஸ் மஸ்ட். ஏன் ஆயில் சேஞ்ச் கட்டாயமாக்கப்படுகிறது? 3000 கிலோமீட்டர் வருதா? 3000 கிலோமீட்டர் ஏன் நம்ம ஆயில் மாற்றணும்? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆயில்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. ஆயில்ங்கிறது ஒரு க்ரூட் ஆயில்னு தயார் பண்ணக்கூடிய பெட்ரோலியம் ப்ராடக்ட் தான். அது வந்து ஆயில்னா இந்த கிரேட் 3 விதமான கிரேட் சொல்கிறாங்க மேனுஃபேக்சரர்ஸ். 15க்கு 40, 20க்கு 40, 10க்கு 30. இந்த டபிள்யூங்கிறது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வின்டர். இது வின்டரில் 15ஆகவும் சம்மரில் 40ஆகவும் இருக்கும். அந்த விஸ்காசிட்டி வந்து 15, 40 இது மாறும். அதனால தான் இது பேர் மல்டி கிரேட்னு பேர். மல்டி கிரேட் ஆயில். மல்டி கிரேட் ஆயில்னா இந்த கிரேடு வந்து அது டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடியது தான் மல்டி கிரேட் ஆயில். இதுதான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த விஸ்காசிட்டிங்கிறது என்னன்னா ஆயிலுடைய தன்மை, உயவுத்தன்மைன்னு சொல்லுவாங்க கரெக்டான தமிழில். நமக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் சொல்லணும்னா பிசு பிசுப்பு தன்மைன்னு பேர். இந்த கையில் எடுத்தால் பிசு பிசுன்னு இருக்கும், விளக்கெண்ணெய் மாதிரி. அதுதான் அந்த பிசு பிசு தன்மை. அதுதான் மெட்டலும் உரசி தேயாமல் பாதுகாக்கிறது. அதுதான் லைஃப் வந்து 3000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா ஆயில் மாற்றணும், அல்லது 4 மாதம் ஒருக்கா மாற்றணும். நீங்கள் வண்டி ஓட்டினாலும் சரி ஓட்டினாலும் சரி. ஒரு சிலர் சொல்கிறாங்க, நான் 5 கிலோமீட்டர் தான் ஓட்டுறேன், அதனால் எதுக்கு மாற்றணும் அப்படின்னு கேட்குறாங்க. 5 கிலோமீட்டர் தான் ஒரு நாளைக்கு ஓட்டினா 2 வருஷத்துக்கு ஆயில் மாற்றாமல் வச்சுக்க முடியுமா? அது கிடையாது. ஆயில் வந்து அதனோட தன்மை வந்து 4-5 மாதத்துல இழந்துடும், நீங்கள் வண்டி ஓட்டாமல் நிறுத்தி வச்சுருந்தா கூட. அடுத்தது ஆயில் மாற்றலைன்னா நாட் சேஞ்ச் நெகட்டிவ்ஸ். என்னென்ன தீமைகள் ஏற்படுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே ரெகுலராக 3000 கிலோமீட்டர் ஆயில் மாற்ற ஆரம்பிச்சிடுவீங்க. ஒன்று, ஃபஸ்ட் பாயிண்ட்டு, பேட் விஸ்காசிட்டியாக மாறிடும். அதனுடைய விஸ்காசிட்டி, இந்த உயவுத்தன்மை அல்லது பிசுபிசுப்பு தன்மையை அது இழந்துடும். செகண்ட் பாயிண்ட், ஹை ஃப்ரிக்ஷன், அதிகமான உராய்வுத்தன்மை. அதாவது ரொம்ப உரசுற மாதிரி, எமிர்சி போட்டு தேய்க்கிற மாதிரி இன்ஜினுக்குள்ளே நல்லா மெட்டல்ஸ் தேய ஆரம்பிச்சிடும். கார்பன் டெபாசிட், ஆயில் பழசாக இன்ஜினில் ஏற்படக்கூடிய பிளாஸ்டிங்கு, பர்னிங்கு, ஃபயரிங்கு, எப்படி வேணால் சொல்லலாம். அந்த எரிதல் அது நடக்குது இல்லையா ரெகுலராக. அதனால் அதில் வரக்கூடிய கரியெல்லாம் வந்து ஆயிலில் கலந்துரும். ஆயிலில் கலக்க ஆயில் வந்து தடிமன் ஆயிரும், அதனோட பிசுத்தன்மை இழந்துடும். அதனால் வந்து அதிகப்படியான உறைவுத்தன்மை ஏற்படும். அதனால் இன்ஜின் தேய ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஹை ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர். ஒரு இன்ஜின் வேலை செய்கிறதுக்கு இந்த இன்ஜினுக்கு இந்த டெம்பரேச்சர் தான் கம்பெனியில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சாதாரணமாக பெட்ரோல் இன்ஜினுக்கு 100லேருந்து 110 டிகிரிக்குள்ளே இருக்கணும். இப்போ கரெக்டான ஆயில் போட்டு ஓட்டாத, இல்லை பழைய ஆயில் அது தேஞ்சு போன லைஃப் முடிஞ்ச ஆயில் போட்டு ஓட்டுறவங்களுக்கு வந்து இந்த 110 டிகிரிக்கு மேலே போயிடும். அப்போ அதிகமான டெம்பரேச்சரில் இன்ஜின் அதனுடைய சரியான ஒரு குவாலிட்டியை, எஃபிஷியன்சியை கொடுக்காது, அவுட்புட்டை கொடுக்காது. அப்புறம் லோ கேஎம்பிஎல்னால் கிலோமீட்டர் பெர் லிட்டர், இல்லை மைலேஜ்னு சொல்லலாம். 60 கிலோமீட்டர் வர வண்டி 50 கிலோமீட்டரில் இல்லை அது கம்மியாகவும் போயிடும், மைலேஜ் குறைஞ்சிடும். ஸ்டார்டிங் ட்ரபிள், காலையில் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஸ்டார்டிங் ட்ரபிள், எப்போதுமே ஸ்டார்டிங் ட்ரபிள், கோல்டு ஸ்டார்டிங்கில் ப்ராப்ளம், ப்ளக்கு அடிக்கடி அடைச்சிக்கிறது, இது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் அடிக்கடி வண்டி வந்து தொந்தரவு பண்ணும். அது ஓட்டுறவங்களுக்கு சரியான கம்ஃபர்ட் கொடுக்காது, ரிலையபிலிட்டி போயிடும், நம்பகத்தன்மை இழந்துடும். அந்த வண்டி எப்போ வேணால் ஸ்டார்ட் ஆகாத போயிடலாங்கிற மாதிரி. அடுத்தபடியாக லோயர் இன்ஜின் லைஃப். அதனோட இன்ஜின் வந்து அதனோட லைஃப்பை வந்து குறைச்சிக்கிட்டே வரும். இந்த தரமற்ற ஆயில்னால் லைஃப் முடிஞ்சு போன ஆயில் வண்டியில் போட்டு ஓட்டுறதுனால நம்ம 1,00,000 கிலோமீட்டர் சாதாரணமாக ஓடக்கூடிய ஒரு ஸ்கூட்டர்னே வச்சுக்கங்களேன், 1,00,000 கிலோமீட்டருக்கு அந்த இன்ஜின் ஒன்றுமே ஆகக்கூடாது. ஆனால் இப்போல்லாம் சமீபத்தில் ஜனங்க ஆயில் மாற்றுறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த வண்டி 10,000, 20,000, 30,000 இன்ஜின் சீஸ் ஆகி போச்சு. ஸ்டார்ட் ஆகணும்னு வருவாங்க, கழட்டி பார்த்தா ஆயில் இருக்காது. இல்லை ஆயில் பிசுன்னு விளக்கண மாதிரி இருக்கும், கரியாக இருக்கும், கட்டங்கரியாக இருக்கும். இதனால் என்ன ஆகுதுன்னா 3 மாதத்துக்கு ஒருக்கா 500 ரூபா செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு செலவு பண்ணல, இல்லை டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போய்
3 மாதத்துக்கு ஒருக்கா 500 செலவு பண்ணி அதிகபட்சம் ஆயில் வச்ச மாத்திரை லேபர் சார்ஜோடு சேர்த்து 500 தான் ஆகும். ஆனால் இதை செய்ய தவறினால் ஒரு வருஷத்தில் 10,000 அண்டு எபவ் 5,000 ஆகலாம், 20,000 ஆகலாம். வண்டியை பொறுத்து புல்லட்டாக இருந்தால் 30,000 ஆகும். ஒரு எக்ஸல் 100 இருந்தால் 10,000 ஆகும், 5,000 ஆகும். ஸ்கூட்டராக இருந்தால் 15,000 ஆகும். இந்த மாதிரி ஆயில் சரியாக மாற்றாததுனால இவ்வளோ செலவை ஜனங்க மீட் அவுட் பண்ணுறாங்க. இது தேவையா? அதனால் ஆயிலை கரெக்ட் டைமில் மாற்றி உங்கள் பைக்கோட பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்து நிறையா கஸ்டமருக்கு தேவையான பிரயோஜனமான வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.